ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நான் பார்க்க போகிற படம் 2015 ஒரு சவுத் கொரியன் பீரியட் ஹாரர் படமாக வெளியான த பைப்பர். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். நமக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஒரு கொடுமையை பண்ணின நபருக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பரிசு நம்ம கொடுத்தானே ஆகணும். அப்படி தனக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய கொடுமை அந்த நபர்களுக்கு கதாநாயகன் திருப்பி என்ன பரிசு கொடுத்தார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைனர். இப்போ அந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் வு யங். இவர் பேசிக்காக ஒரு கால் கொஞ்சம் நடக்க முடியாத ஒரு நபராக நமக்கு காமிக்கப்படுறாரு. இவருக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுடைய பேர் யங் நாம். அவன் ஒரு 10 வயசு பையன். அந்த பையனுக்கு டிபி நோய் இருக்குது. அதை எப்படியாவது குணப்படுத்தணும், தான் பையனை ஒரு ஆரோக்கியமான மனுஷனாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சியோலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இவர் நினச்சிக்கிட்டு இருக்கார். படத்துடைய கதைக்கிழமை 1950 நடக்கிறதாக நமக்கு காமிக்கப்படுது. அப்போ கொரியன் வார் அப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்த ஒரு தருணம். அது வார் அப்போ தான் முடிஞ்சிருக்கு. வார் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. நம்ம சியோலுக்கு நம்ம பையனுடைய நோய்க்காக அவனை கூட்டுட்டு போய் சீக்கிரம் குணப்படுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த நடக்க முடியாத கால்களை வச்சுக்கிட்டு அந்த 10 வயசு பையனை கூட்டுட்டு ஒரு மலைப்பாதை வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு படத்துடைய ஆரம்பத்திலேயே. அப்போது நைட் ஆகிடுது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு பையன்கிட்ட அப்படின்னா, நம்ம பேசாட்டி இன்றைக்கி நைட் இந்த இடத்துல தங்கிக்கலாம், நாளைக்கு பக்கத்தில் நடந்து போகும்போதே ஏதாவது மலை கிராமம் கண்ணில் தென்படும், அங்கே போய் நாளைக்கு நைட்டு நல்லா நிம்மதியாக தங்கலாம், இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சத்திரம் மாதிரியோ இல்லை ஒரு சின்ன குகை மாதிரியோ வச்சுக்கோங்களேன், ஒரு இடம் ஒன்று காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நைட் 2 பேரும் தங்குறாங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நினச்ச மாதிரியே ஒரு சின்ன மலை கிராமமும் வருது. ரொம்ப அழகான ஒரு மலை கிராமம் அது. அந்த ஊருக்கு ஒரு தலைவர் ஒருத்தரும் இருக்கார். இவங்க அவரை பார்த்த உடனே, இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் இங்கே தங்குறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வசதியாக இருக்குமியா, நான் இந்த மாதிரி என் பையனை கூப்பிட்டு அவனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக சியோலுக்கு நடந்தே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஊர் தலைவரும் அந்த 2 பேர்த்த கூப்பிட்டு உபசரித்து உட்கார வச்சு, சரி நீங்கள் 2 பேரும் முதல்ல நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சா, அந்நேரம் தான் கிட்ட இருக்கிற ஒரு சின்ன பேப்பர் எடுத்து அந்த ஊர் தலைவர்கிட்ட கொடுக்குறாரு நம்ம படத்துடைய கதாநாயகன். அந்த பேப்பரில் ஒரு அட்ரஸ் இருக்குது, ஒரு விஷயம் எழுதியிருக்கு. அது இங்கிலீஷில் இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு அது படிக்க தெரியல. இப்போ அந்த ஊர் தலைவர், ஆமாம் நீங்கள் என்ன எவ்வளோ நாளுக்குள்ளே சியோல் போகணும்னு சொன்னீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இன்னும் 1 மாதத்துக்குள்ளே எப்படியாவது நாங்கள் நடந்தே சியோலுக்கு போய் ஆகணும்யா அப்படிங்கிறாரு அவர். இவர் சொல்கிறார், என்னப்பா அந்த பேப்பரில் என்ன நீ 1 வாரத்துக்குள்ளே அந்த கொடுக்கப்பட்ட கீழே கொடுக்கப்பட்டிருக்க அட்ரஸில் நீ வரணுமே சியோலுக்குன்னு சொல்லி எழுதியிருக்கு அப்படின்னு அந்த ஊர் தலைவர் கேட்டால், அப்படியா, ஐயோ நாங்கள் வேணால் கிளம்புறோம் அப்போ பேசார் நாளை காலையிலேயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு ஹீரோ. இந்த தருணத்தில் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த மொத்த மலை கிராமமுமே எலிகளுடைய அட்டகாசத்தினால ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்காங்க எல்லாரும். எலினா சும்மா 5 எலி 10 எலி கிடையாது, அங்கே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எலிகள் இருக்குது. அதுவும் கொடூரமான எலிகளாக இருக்குது. இந்த எலிகள் எல்லாம் அந்த ஊருக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் மனுஷங்க யாராலையும் இதுகளை பிடிக்கிறதுக்கோ, ஒரு பொறி வச்சு பிடிக்கிறதுக்கோ, இல்லை ஒரு எலி மருந்தை வச்சு விஷம் வச்சு அந்த எலிகளை கொல்றதோ இவங்களால முடியவே இல்லை. அந்த எலிகளை கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக பூனைகளை வாங்கி கொண்டு வந்து ஊருக்குள்ளே விட்டால் பூனைகளையே கடித்து குதறி சாப்பிடுது அந்த எலிகள் எல்லாம். அந்தளவுக்கு ஒரு கொடூரமான எலிகள். இதுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இந்த எலியை எவனாவது அனுப்ப மாட்டானாங்கிறதுக்காக தான்ப்பா நாங்கள் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஊருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. இதை பேஸ் பண்ணி இவர் அந்த ஊர் தலைவர்கிட்ட சொல்கிறாரு, ஐயா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த எலிகள் எல்லாத்தையும் இந்த ஊரை விட்டு வெளியே விரட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதை எப்படி பண்ணணும் நேக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நான் இதை மட்டும் நான் பண்ணி முடித்தேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது இந்த மருத்துவத்துக்கு மட்டும் கொஞ்சம் காசு கொடுங்க, நான் என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறார். இதை ஊர் தலைவர் உட்பட ஊரில் இருக்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஹீரோ அந்த ஊர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் பண்ண இந்த ஒரு காரியம், இதன் விளைவாக என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் இவர் ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிறது தான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய டைரக்டரான கிம் இந்த படத்துடைய காட்சி அமைப்புகளையும் சரி, இந்த ஓவராலாக அந்த படத்தையே அவர் நரேட் பண்ண விதமும் சரி, அந்தளவுக்கு அற்புதமாக இருந்தது. இது அவருக்கு முதல் படமாக. ஆனால் படம் பார்க்கும்போது உண்மையாகவே இது முதல் படம் எடுத்த ஒரு இயக்குனருடைய படம் அப்படின்னு நம்மளால் நம்ப முடியல. ரொம்ப அற்புதமாகவே எடுத்திருக்காரு அவர். 2வது, இந்த ஒரு கதை நம்ம ஏற்கனவே பலதர கேள்விப்பட்ட ஒரு கதை தான். இப்போ நான் கதையாக பாதியில் நிறுத்திட்டேன் உங்களுக்கு. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது இந்த கதை நம்ம சின்ன வயசுலேயே படிக்கும்போது கேள்விப்பட்டிருக்கோம்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். அந்த கதை தான். ஆனால் அந்த கதையை எப்படி இவங்க பிரில்லியண்ட்டாக இவங்களுடைய இந்த கதைக்குள்ளே அதை யூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் விஷயமே. அது அந்தளவுக்கு அற்புதமாக நரேட் பண்ணியிருக்காரு படத்துடைய இயக்குனர். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ரெண்டாவது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ஹீரோவாக ப்ளே பண்ண யூ ஷிங் யங் அவருடைய பர்ஃபார்மன்ஸு. இந்த ஹீரோ தான் மிராக்கிளின் செல் நம்பர் 7ல் ஹீரோவாக நடித்த ஒரு ஆள். அற்புதமான ஒரு நடிகர். உண்மையாக இவருடைய படங்கள் ஒன்றொன்றாக பார்க்க இவருடைய பர்ஃபார்மன்ஸ் லெவலெல்லாம் நம்ம பார்க்கும்போது சாய் மின்சிக்கு அடுத்து ஈவன் சால்யங்குக்கு முன்னாடி ஜங்குவாக்கு முன்னாடி இவர் தான் இப்போ இருக்கிறார் 2வது இடத்துல நமக்கு பிடிச்ச நடிகர்களில். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நடிகர் இவர். மிராக்கிளின் செல் நம்பர் 7லேயே கூட பர்ஃபார்மன்ஸில் கிளைமேக்ஸில் புகுந்து விளையாடி இருப்பார். அந்த படம் பார்த்த அத்தனை பேத்துக்கும் தெரியும். இந்த படத்தில் அதுக்கு ஈக்குவலான உண்மையாக ஸ்டன்னிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸு. குறிப்பாக ஒரு இடத்துல ஒரு திருட்டு பழி ஒருத்தர் மேலே விழுந்துடும். அந்த திருட்டு பழியை தான் மேலே போட்டுக்கிட்டு இல்லை அவங்க பண்ணலை அப்படின்னு சொல்லி இவர் ஊர் மக்கள் முன்னாடி மன்றாடுற ஒரு சீன் ஒன்று இருக்குது. என்ன மனுஷன் நடிப்பையாது, அற்புதமாக பண்ணியிருக்காரு அவர். 3வது இந்த படத்தில் நீங்கள் சொல்லி ஆக வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹாங்குடைய சினிமாட்டோகிராஃபி. நம்ம எல்லா ரிவ்யூஸ்லையும் பல தடவை சொன்னது உண்டு, எனக்கு நான் பார்த்த படங்கள்லையே படம் பார்க்கும்போது என்ன அழகுங்க, அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்குங்க அப்படின்னு நான் நினச்ச படங்கள் அப்படிங்கிறது ஒரு 2-3 படங்கள் தான், விரல் விட்டு எண்ணிடலாம். எத்தனையோ அற்புதமான சினிமோட்டோகிராஃபி கொண்ட படங்கள் எவ்வளவோ இருக்குது. ஆனாலும் த ரெவனன்ட் எப்பயுமே சொன்னது உண்டு இமானுவேலுடைய சினிமோட்டோகிராஃபியில். அதே மாதிரியே எல்லோ ஃப்ளவர்ஸ் அந்த கிரீன் கிராஸ் படம் நான் சொன்னது உண்டு, அதான் எனக்கு 2வது ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம்னு. இன்னும் சொல்ல போனால் அந்த லிஸ்ட்டில் 3வதாக இந்த படத்தை தான் வைக்கணும் போல் இருக்குது. அப்படி ஒரு ஸ்டன்னிங்கான சினிமோட்டோகிராஃபி. அதாவது காட்சிகளை இவங்க பிரம்மாண்டப்படுத்தினாங்க அப்படிங்கிறத விட அந்த காட்சிகளை அவ்வளவு குளிர்ச்சியாகவும் சரி, அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக நமக்கே என்ன அழகாக இருக்குல்ல ஒரு கிராமம், இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு போகணுமே வெக்கேஷன் போனால் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குற அளவுக்கு அப்படி ஒரு புத்துணர்ச்சி இந்த படம் பார்க்கும்போதே. அதுக்கு காரணம் இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி. இதெல்லாம் தாண்டி நைட் நேரத்தில் சில ட்ரான் ஷாட்ஸ்லாம் வச்சுருக்காங்க இவங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 200-250 அடிக்கு மேலே கீழே இருந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து மேலே போய் வச்சுருக்காங்க. அவ்வளவு அற்புதமாக இருக்குது அந்த ஷாட்ஸ் எல்லாமே, அற்புதமாக இருக்குது ஓவரால் சினிமோட்டோகிராஃபியே இந்த படத்தில். இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம் இங்கேயே நான் கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த படம் பேசிக்காக ஒரு சவுத் கொரியன் பீரியட் ஹாரர் படம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இந்த படத்தில் ஹாரருங்கிறது எதுவும் கிடையாது. இந்த கதைக்களத்தை இவங்க ஹேண்டில் பண்ண விதம் தான் இந்த படத்தை ஒரு ஹாரர் படம் அப்படிங்கிற அந்த ஜேர்னருக்குள்ளேயே உள்ள தள்ளி இருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு படத்தை எங்கே பார்த்தோம் அப்படின்னு எனக்கு ஞாபகம் வர்ற படமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியன் படமான பாராசைட். அந்த படம் இப்போ ஒரு காலத்தில் நம்ம தான் முதல்ல ரிவ்யூ பண்ணோம். அதுக்கடுத்து இப்போ உலகமே அந்த படத்தை எல்லாரும் ரிவ்யூ பண்ணி எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆரம்பிக்கும் போது ஒரு பணக்கார குடும்பம் அவங்களுடைய சொஃபஸ்டிகேட்டடான ஒரு லைஃபுக்குள்ள சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்க ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த அந்த குடும்ப நபர்கள் எல்லாரும் எப்படி அந்த பணக்கார குடும்ப நபர்களை ஏமாற்றி அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்கங்கிற மாதிரி, இன்னும் சொல்லணும்னா கொஞ்சம் காமெடி கலந்த ஒரு ஜாலியான படமாக போகும் ஃபர்ஸ்ட் ஆஃப். அந்த படம் செகண்ட் ஹாஃபில் கம்ப்ளீட் த்ரில்லராக அப்படியே டோனப் ஆகும். அந்த படம் த்ரில்லராக டோனப் ஆக போகுது செகண்ட் ஹாஃபில்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த இன்ட்ரோல் பிளாக் போகிற வரைக்கும் நமக்கு தெரியாது. அதுதான் அந்த படம் அந்த அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக எல்லாருடைய மனசில் நின்னதுக்கான காரணம். இந்த படமுமே அதே மாதிரி ஒரு ஜானர் படம் தான் நான் சொல்லுவேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொன்ன மாதிரி அவ்வளோ ரெஃப்ரெஷிங்கான ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அவ்வளோ அழகாக ஜாலியாக பல விஷயங்கள் அப்படி ரொம்ப ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய அளவில் ஃபர்ஸ்ட் ஹாஃபை கடத்திட்டு செகண்ட் ஹாஃப் அப்படியே கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஜானருக்கு டோனை பண்ணுவாங்க. அது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது தெரியும். இப்போ நான் சொன்னேன்னா அதில் ஸ்பாய்லர்ஸ் வந்துடும். அதனால நீங்கள் படத்தை பாருங்கள். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது பாராசைட் தான் ஞாபகம் வந்தது, இந்த 2 ஜானர் அப்படியே மாறுறனால. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் ஃபேமிலியோடு பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பீரியட் ஹாரர் படம் இது. இந்த படத்துடைய யூடியூப் லிங்க்கு சப்டைட்டிலோடு இருக்குது, கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து மகிழுங்கள். இந்த படம் கொஞ்சம் மெலோட்ராமா கம் அந்த ஹாரர் த்ரில்லர் மாதிரி தான் போகும். அதனால இந்த மெலோட்ராமாவில் இந்த ஸ்லோனஸ் ஒன்று இருக்கும், நான் முதல்ல சொல்லிட்டேன். அதை டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.25 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க.
வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.